2 வருஷம் அவன் சிறைச்சாலையில் இருக்கிறான். ஆனாலும் ஆண்டவரை முறுமுறுக்கவில்லை. அல்லேலூயா. ஒரு யோசேப்பை அவங்க அப்பன் பாசமாக பார்த்தான். சிநேகிதர்கள் சகோதரர்கள் பகையாய் பார்த்தார்கள். அந்த போத்திபார் என்கிற நல்ல வேலைக்காரனாக பார்த்தான். சிறைச்சாலை அதிபதி ஒரு நல்ல கைதியாய் பார்க்கிறான். போத்திபாரின் மனைவி இச்சையாய் பார்க்கிறாள். இஸ்மவேலர் நல்ல வேலையா பார்க்கிறான். யார் என்ன பார்த்தாலும் இயேசு சொன்னதான் நடந்துச்சு. எகிப்து தேசம் முழுக்க அதிகாரியாய் பார்த்தார். டைம் ஆச்சு, ஆனால் பர்ஃபெக்ஷனாக கர்த்தரை கொடுத்தார். அல்லையா சொல்லுங்களேன். அது போலதான் ஆண்டவன் நமக்கு கற்பனைகள் நம்மை வெட்கப்படுத்தவே எது சூழ்நிலை மாறி இருக்குதோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற வசனம் நமக்கு வெளிப்படும் போது அங்கே ஜெயம் உண்டாகுது. அந்த வசனம் மறுபடியும் வாசிக்கலாமா? எது என் கீர்த்தியும் புஷ்டியுமா மாற்று. அந்த வசனம் மறுபடியும் வாசிக்கலாமா?